வணக்கம் நண்பர்களே. என் மகனை விஷ வலயத்தில் இருந்து காப்பாற்றுங்கள். என் மகன் ஆபத்தில் சிக்கியிருக்கிறான். தன்னை சுற்றி நடப்பது என்னவென்றே அறியாமல் அவன் சிக்கியிருக்கிறான் என்று ஒரு தந்தை புலம்புவது எத்தனை வேதனையானது, எத்தனை ஆழமான புரிதல் இருந்தால் இதை சொல்ல முடியும். யார் அதை சொன்னது? நடிகர் விஜயனுடைய தந்தை எஸ். சந்திரசேகர், திரைப்பட இயக்குனர். அவர் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த நேர்காணலில் அது சொல்கிறார். இது எவ்வளோ காலத்திற்கு முன்னால் வந்தது, எப்போ எடுத்தது, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் அறிந்த வரையில் அவர் 2 வருடமாக இதை சொல்லி கொண்டிருக்கிறார். கடந்த 2 வருடங்களாகவே சுமார் 2025, 2026 ஆண்டுகளில் அவர் எந்த நேர்காணல் கொடுத்தாலும், எந்த பத்திரிகைக்கோ ஊடகங்கள், எந்த தொலைக்காட்சி ஊடகங்களுக்கோ நேர்காணல் கொடுக்கும் பொழுது ஒரு ஆழமான வார்த்தையை சொல்கிறார். அவரை நான் வளர்த்த விதம் வேறு. யார்? விஜயை வளர்த்த விதம் என்பது முற்றிலுமாக ஒரு முழு மனிதனாக நான் வளர்த்தேன். எந்த சூழலிலும் பயப்பட மாட்டான். எந்த சூழலையும் எதிர்கொள்ளும் தைரியம் அவனுக்கு உண்டு. பயம் என்பதே அவனுக்கு கிடையாது. ஆனால் ஒரே ஒரு குறைபாடு நடந்து விட்டது. அவன் தீயவர்களை அடையாளம் காணக்கூடிய அந்த தன்மையை இழந்து விட்டான். சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொள்வான். யார் சுற்றி இருக்கிறவர்கள், யாரை நம்புகிறானோ அவர்கள் சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொள்வான். அப்படி இருப்பதால் அவன் தனிமை சிறையில் அடைக்கப்பட்டது போன்ற ஒரு இரும்பு சிறைக்குள், இரும்பு திரைகளால் மறைக்கப்பட்ட ஒரு அறைக்குள் அவன் சிக்கி கொண்டதைப் போல நான் உணர்கிறேன். அது ஒரு விஷ வலயம். அந்த விஷ வலயத்திலிருந்து அவனை வெளியே கொண்டு வருவது எப்படி என்பதுதான் எனக்கு தெரியவில்லை. இப்படியெல்லாம் இந்த வார்த்தைகள் வேண்டுமானால் முன்ன இருக்கலாம். ஆனால் சம்மரி தான். நேற்று கூட அந்த நேர்காணலில் பார்த்தேன் நான். பட் அந்த சேனல் இதுக்கு முன்னாடி எடுத்ததை கூட எடுத்து போட்டிருக்கலாம். ஆனால் இப்போ கேட்டாலும் அதுதான் இருக்கும். இப்போ அவருக்கு தனிப்பட்ட வாழ்க்கை பிரச்சனை அது இதுன்னு நிறைய வந்துடுச்சு. முன்னாடி ஒரு அரசியல் சூழலுக்குள் சிக்கி கொண்டார் என்ற ஒரு மாபெரும் ஆபத்து அவருக்கு இருந்தது. அவருக்கு இருக்கும் 2 ஆபத்துகள் தான். ஒன்று, திட்டமிட்டு தெரியாதவர்கள் தங்களை திறமையானவர்களாக காட்டிக்கொண்டு அவரை சுற்றி இரும்பு திரை போல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். தவறான வழிகாட்டுதல்கள், டெட்டர்மினேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது ஒரு தீர்க்கமாக கணிக்கும் திறன், ஒரு இதை கணிக்கிற திறன், பார்கெனிங் கெப்பாசிட்டி, சூழ்நிலைக்கு தகுந்த போல் தன்னை தகவமைத்து அந்த சூழலை கடந்து செல்லும் அந்த திறன், இது எதுவுமே இல்லாதவர்கள் இவருக்கு ஆலோசகர்களாக மாறிவிட்டார்கள். அதுதான் ஆபத்து. அந்த விஷவலயம் என்று எஸ். சந்திரசேகர் ஐயா சொன்னது அதுதான் விஷவலயம். அவர்கள் தீயவர்களாக இருக்கிறார்களோ இல்லையோ வேறு விஷயம். இப்போது விஜய்க்கு அவர்கள் கொடுத்து கொண்டிருப்பது தீய ஆலோசனைகள். தீய ஆலோசனைன்னு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய அரசியல் வாழ்க்கையை அது அழித்துவிடும். அது தனிப்பட்ட வாழ்க்கையும் சேர்த்து அழித்து கொண்டிருக்கிறது. இதை விஜய் உணரவில்லை என்பதும், அவர் அதை உணர மறுக்கிறார் என்பதும், அல்லது அது உணரும் தருவாயில் அவர் இல்லை என்பதும் எல்லாம் உண்மை. ஒரு தந்தையாக நம் அனைவரையும் விட மிக நன்றாக அறிந்தவர் எஸ். சந்திரசேகர். விஜயை குறித்து முழுமையாக அறிந்தவர். விஜய் என்ற ஒரு மனிதனை எல்லோரும் விரும்பும் திரைப்பட நடிகராக, ஒரு கவர்ந்திழுக்கும் ஆற்றல் கொண்ட திரைப்பட நடிகராக அவரை உருவாக்கியது எஸ். சந்திரசேகர் தான். மாற்று கருத்தே இல்லை. ஒரு 3 படங்கள் இவர் அடித்தளமிட்ட பிறகுதான் அவருடைய மற்ற தயாரிப்பாளர்களே இவரை திரைப்படத்துக்காக புக் பண்ணுறாங்க, ஒப்பந்தம் செய்கிறார்கள். அடுத்தடுத்து அவருடைய ஊதியம் உயர்கிறது, மிக நம்பர் 1 நடிகராக வர்றாரு. இதெல்லாம் காலத்தினுடைய போக்கில் நடக்கிறது. அவர் தன் திறமையை முதல்லேயே வளர்த்து கொண்டு அதையெல்லாம் வெளிப்படுத்தி வந்தார் என்று சொல்ல முடியாது. தந்தையின் உதவி 100க்கும் மேற்பட்ட சதவீதத்தில் இருக்கிறது. 100க்கு எத்தனை சைபர் ஒன்றாலும் போட்டுக்கங்க, ஒன்றுக்கு அப்புறம் அத்தனை சதவீதம் அவர் எஸ். சந்திரசேகர் ஒழித்திருக்கிறார். நம்முடைய கவலையெல்லாம் ஒன்று தான். அவர் யாருடன் கூட்டணி வைப்பார், அவர் தனிப்பட்ட பிரச்சனையை எப்படி சமாளிப்பார், இதெல்லாம் வேறு. ஆனால் அவர் அந்த விஷ வலயத்திலிருந்து வெளியே வர வேண்டும். நாம் போடுற இந்த பதிவே கிட்டத்தட்ட ஒரு 3-4வது பதிவு. போன வருஷத்துலேருந்து நான் அந்த பதிவு போட்டுட்ருக்கேன். நான் போன வருஷம் என்ன போட்டனோ அதே நிலையில் தான் இன்னும் அவர் இருக்கார். இது ஜனநாயக அரசியல், இந்த டெமோக்ராட்டிக் பாலிடிக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் இது ஒரு ஆபத்தான கட்சியாக மாறிடுமோங்கிற அக்கறை தான். அவர் மீது நமக்கு தனிப்பட்ட வெறுப்போ ஒரு கட்சி மீது நமக்கு கொள்கையில், அவர் அப்படி கொள்கையில் ஒன்று இருக்கான்னு தெரியல, அவருடைய கட்சியின் மீது நமக்கு பிடிக்காமல் போகிறது அப்படிலாம் ஒன்றும் இல்லை. யாரிடமும் பணம் வாங்கி கொண்டும் இந்த பதிவிடவில்லை. இதையும் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா நீங்கள் விஜய் எதிர்த்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஐயா, விமர்சனம் செய்கிறோம். அவர் ஒரு அரசியல்
இதுக்குள்ளே வளையத்துக்குள்ளே வந்திருக்காரு. தேர்தல் அரசியலில் போட்டிடுறாரு. இப்போதும் சொல்கிற வார்த்தை தான், மக்களின் வரிப்பணத்தை எடுத்து கையாளும் இடத்தில் இருக்கிறார். நீங்கள் நல்லவர்களை கூட வைத்துக் கொள்ளவில்லை என்றால் உங்களை விமர்சனம் செய்வதும் கேள்வி கேட்பதும் ஒரு வாக்காளனாக எனது கடமை. மிக சரியாக புரிந்து கொண்டால் நல்லது. அவர் தந்தையே இதைத்தான் கூறுகிறார். தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.